எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணம், அதாவது இயல் 1லிருந்து இயல் 9 வரையும் இருக்கக்கூடிய எல்லா இலக்கண டாப்பிக்கையும் இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா குரூப் 4 சிலபஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டாப்பிக்கையும் எடுத்து அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இணைய எழுத்துனா அது ஸ்கூல் புக்கில், நியூ புக்கில் எங்கே இருக்குது, ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கம்பைல் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்லாம் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. நம்ம ஏன் இப்போ ஸ்கூல் புக் வைஸ் போகிறோம் அப்படின்னா, நம்ம சிலபஸ் வைஸ் போகும்பொழுது 1-2 இலக்கணம் டாபிக் வந்து மிஸ் ஆகும். அந்த காரணத்தினால வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக் வைஸ் ஒரு டைம் வந்து இந்த இலக்கணத்தை வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத்துகளின் வகையும் தொகையும். உலகிலுள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேச எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளை இலக்கணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தமிழ் மொழியின் இலக்கணம் மொத்தமாக 5 வகைப்படும். தமிழ் மொழியுடைய இலக்கண வகைகள் மொத்தமாக 5. என்னென்ன அப்படின்னா, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஃபஸ்ட்டு எழுத்து அப்படின்றது ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். ஃபஸ்ட்டு உயிரெழுத்துகள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துகள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அ முதல் அவ் வரையுள்ள 12 உயிர் எழுத்துகளும் பிறக்கின்றது. உயிரெழுத்துகள் வந்து அ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துகளும் பிறக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் என்னென்ன, நெடில் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் வந்து குறில் எழுத்துக்கள் அப்படின்றது தெரியும், ஓகேவா. அடுத்த மாரி ஆவண்ணா, ஈ அண்ணா, ஊனா அப்படிங்கிறது குறில் எழுத்து, ஊவண்ணா அப்படிங்கிறது நெடில் எழுத்து தெரியும். ஏனாங்கிறது குறில் எழுத்து, ஏஎண்ணா அப்படிங்கிறது நெடில் எழுத்து தெரியும். ஓனாங்கிறது குறில் எழுத்து, ஓவண்ணாங்கிறது நெடில் எழுத்து தெரியும். இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஐயண்ணாவும் அவ்வண்ணாவும் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்தோம்னா நெடில் எழுத்து அப்படிங்கிறது நம்ம படிக்கணும். ஐயும் அவ்வும் வந்து நெடில் எழுத்து, ஓகேவா. மொத்தமாக நெடில் எழுத்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 7, குரில் எழுத்து மொத்தமாக 5. இதில் உயிரெழுத்துகளில் குரில் எழுத்து 5, உயிரெழுத்துகளில் நெடில் எழுத்து 7. ஐயும் அவ்வும் என்ன அப்படின்னா நெடில் எழுத்து. இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குரில் நெடில் அப்படின்னு வகைப்படுத்துகிறோம். அதை வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு அப்படின்னு சொல்லப்படுது. குரில் எழுத்துக்கு உரிய மாத்திரை என்ன அப்படின்னா ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரைன்னு சொல்லுவாங்க. குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. அடுத்த மெய் எழுத்தை பொறுத்த வரைக்கும் மெய்யெழுத்துகள் உடம்பு, மெய் அப்படின்னா உடம்பு அப்படின்னு பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக்கு முதல் இன் வரை ஆகிய 18 எழுத்துக்கும் வந்து பார்த்தோன்னா மெய்யெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மெய்யெழுத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆக பிரிச்சிருப்பாங்க. வல்லின மெய்யெழுத்து, மெல்லின மெய்யெழுத்து, இடையின மெய்யெழுத்து அப்படின்னு, ஓகேவா. வல்லினம் அப்படிங்கிறது புள்ளி வைக்காமல் சொல்கிறேன், கசட தப்பற, ஓகேவா. இக்கு இசு, இச்சி இட்டு இத்து இப்போ இரு. அதுமாரி மெல்லினம் அப்படிங்கிறது ஞெங்கின நம்மன, இங்கு இங்கு, இன்னு இன்னு இம்மு இன்னு. அதுமாரி இடையின எழுத்து எரள வழலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் புள்ளி வைக்காமல் சொல்கிறேன், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஓகேவா. அடுத்து மெய் எழுத்து உரிக்கக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது அரை மாத்திரை. குரில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. அதுமாரி வந்து பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி அதான் அந்த கசட தப்புற எங்கேன நம்மன எரள வரலை இருக்கு இல்லையா, அது வந்து அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதான் அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து உயிர்மையை பொறுத்த வரைக்கும் மெய்யெழுத்துகள் 18உடன் உயிரெழுத்துகள் 12ம் சேர்வதால் தோன்றுவது 216 எழுத்துகளும் உயிர்மை எழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உயிர்மை எழுத்து மொத்தம் எத்தனை? 216. மெய்யெழுத்து 18ம் உயிரெழுத்து 12ம் சேரும் பொழுது இந்த 216 எழுத்து அப்படின்றது உருவாகும். அடுத்து மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில்
சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை குறில் உயிர்மை நெடில் அப்படின்னு இருவகைப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் உயிர், மெய், உயிர்மெய் எழுத்துகள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அதுதான் வந்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகக்கூடிய கால அளவு அரை மாத்திரை. ஓகே, ஆயுத எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அதுமாரி மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, குரில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. இப்போ உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நண்பர்களது பெயர்களோட மாத்திரை அளவு கண்டுபிடி. சரி, ஓகே. கபிலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? கபிலருக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். க அப்படின்றது க, பி, ல 4 பிரிச்சுட்டாங்க. க அப்படிங்கிறது குறிலா? குறிலுக்கு எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. பிங்கிறது குறில், அதுக்கு 1 மாத்திரை. ல அப்படிங்கிறது குறில், 1 மாத்திரை. இருங்கிறது மெய்யெழுத்து, மெய்யெழுத்துனா அரை மாத்திரை, 3.5 மாத்திரை அப்படின்ற மாதிரி இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பெருசாக மேட்ரு என்னென்னா அந்த மாத்திரை அளவுகள் மட்டும்தான். ஓகேவா? மற்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அடுத்து முதல் எழுத்து என்னென்னா, முதல் எழுத்து சார்பெழுத்து. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எழுத்துகள் மொத்தமாக 2 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் எழுத்து சார்பெழுத்து. ஃபஸ்ட்டு முதல் எழுத்து அப்படின்றது உயிர் எழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதல் எழுத்துகளாகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை பிறக்கிறது. எனவே இது முதல் எழுத்துகள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துகள் வந்து சார்பெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மொத்தமாக 10. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுதான் வந்து பார்த்தோம்னா சார்பெழுத்து. இதில் உயிர்மை அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்துகளும் உயிர் எழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துகள் தோன்றுகிறது. உயிர்மை எழுத்தில் ஒளிவடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து அப்படின்னு அழைக்கப்படுது. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மை எழுத்துடைய ஒளி வடிவம் அப்படின்றது மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் அப்படின்றது மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். வரி வடிவம் அப்படின்றது மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். அதாவது இக்கு ப்ளஸ் அ, அதாவது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து ஒரு உயிர்மெய் எழுத்து உருவாகும். இக்கு ப்ளஸ் அ என்ன? க. ஓகேவா? அதோடைய வரி வடிவம் வந்து மெய்யெழுத்த மாதிரி தானே இதோடைய வரி வடிவம் வந்து இருக்குது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோடைய வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கக்கூடிய சவுண்டு க, அந்த சவுண்டு வந்து ஆங்கிற இந்த உயிரெழுத்துடைய சவுண்டு தானே வருது. அதுதான் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இதை சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து ஆயுத எழுத்து பொறுத்த வரைக்கும் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இதை பொறுத்த வரைக்கும் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்று வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்தும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லுடைய இடையில் மட்டும்தான் வந்து வரும். ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் தனித்து வந்து இயங்காது. அது இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா? 2 இயல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த 3வது இயல் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். 6த்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லெசன் மனப்பாடம் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இதை நம்ம ஜஸ்ட்டு மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். பெருசாக புரிஞ்சுக்கிறாப்புல இருக்காது. அடுத்து நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்புகளையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்த ஒரு எழுத்துகள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள். அதாவது நன்றி,
நன்றி நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இவற்றுள் நன்றி அப்படிங்கிறது தான் சரி. இந்த நேரம் தவறு இல்லையா? பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அறிந்து கொள்வது மிக இன்றியமையாது. தமிழ் எழுத்துக்களில் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லோட முதல்ல என்னென்ன எழுத்து வரும், இடையில் என்னென்ன எழுத்து வரும், இறுதியில் என்னென்ன எழுத்து வரும் அப்படிங்கிறதா இந்த லெசனு. ஓகே, ஃபஸ்ட்டு மொழி முதல் எழுத்துகள். மொழி என்பதற்கு சொல் என்று பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்துகள் 12மே சொல்லோடைய முதல்ல வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உயிரெழுத்து 12 இருக்கு இல்லையா? முதல் அவ் வரை இருக்கக்கூடிய உயிரெழுத்து 12மே சொல்லோட முதல்ல வந்து வரும். கேச, தேன, பேம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும். அதாவது க வரிசை க, கா, கி, கு, அதுமாரி ச வரிசையில் ச, சா, சி, சு அதுமாரி இந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? க, ச, த, ந, ப, ம இந்த வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வந்து வருமா. அடுத்து ஞ, ங, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துகள் மட்டுமே சொல்லோட முதல்ல வந்து வரும். இதோடைய வரிசைகளில் சில எழுத்து, இதில் வந்து எல்லா எழுத்தும், இதில் வந்து சில எழுத்துகள், ஓகேவா? அது மட்டும் சொல்லோடைய முதல்ல வந்து வரும். ங வரிசையில் ங என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. இதில் வந்து இது மட்டும்தான் வந்து வரும் சொல்லோட முதல்ல, ஞனம் அப்படின்றது, ஓகேவா? அடுத்து இக்காலத்தில் ஞனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. அடுத்து ஞ வரிசையில் ஞ, ஞா, ஞே, ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வந்து வரும். ஞ வரிசையில் 4 எழுத்து வரும். இந்த ஞ வரிசையில் ஒன்று தான் வரும். இதில் 4 எழுத்து வந்து வருது, ஓகேவா? அடுத்து ஏ வரிசையில் யா, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வந்து வரும். வே வரிசையில் வா, வி, வி, வே, வை, வே, வை, வவ் அப்படின்ற 8 எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வந்து வரும். இதில் வே வரிசையில் மொத்தமாக 8 எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வருது. ஏ வரிசையில் 6 எழுத்து, ஞ வரிசையில் மொத்தம் 4 எழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து மொழிக்கு முதல்ல வராத எழுத்துகள். மெய் எழுத்துகள் 18மே சொல்லோட முதல்ல வந்து வராது. புள்ளி வச்ச எழுத்து சொல்லோட முதல்ல வராது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அடுத்து ட, ந, ர, ல, ல, ர, ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துகளின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதல்ல வந்து வராது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈஸியாகவே நாமும் வச்சுக்கலாம். இது வந்து மயங்கொழி சொற்கள் வந்து இதில் இடம்பெறும். அதாவது 2 ர, இந்த ர இருக்குது, இந்த ர இருக்குது, இந்த ர, இந்த ர. அடுத்து வந்து பார்த்தோம்னா 2 ந வந்து இதில் இருக்குது. 2 சொல்லின, 3 சொல்லின, ரெண்டுமே வந்து இதில் இருக்குது. அடுத்து 3 ல வந்து இருக்குது. 3 ல வந்து இதில் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா வந்து ட அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் படிக்க போகிறோம். இந்த 8 உயிர்மெய் எழுத்துகளில் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லோட முதல்ல வந்து வராது. ஓர் எழுத்து கூட சொல்லோட முதல்ல வந்து வராது, ஓகேவா? ஈஸியாக நம்ம வச்சுக்கலாமா? அடுத்து ஆயுத எழுத்து சொல்லோட முதல்ல வராதுன்றது நம்மளுக்கு தெரியும். அதுமாதிரி தனித்தும் இயங்காது. ங, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசையில் மொழிக்கு முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வந்து வராது. மொழிக்கு முதல்ல வரதா சொல்ல குறிப்பிட்டிருக்கிறது வந்து இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. அது ஏ வரிசையில் ஒரு 6 வந்து வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? வே வரிசையில் ஒரு 8 வந்து வருதுன்னு கொடுத்துருக்காங்களா? இது தவிர மற்ற எதுவுமே சொல்லோட முதல்ல வந்து வராதான், ஓகேவா? இதை நம்ம படிச்சிட்டோம்னா அதை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸு, டென்மார்க்கு போன்றவை பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். இதெல்லாம் பிறமொழி சொற்களாம், ஓகேவா? ரம்பம்லாம் பிறமொழி சொற்கள், ஓகே. அடுத்து மொழி இறுதி எழுத்துகள். ஏன் அது பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ட அப்படின்றது, ஒரு நிமிஷம், ட அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம்னா மொழிக்கு முதல்ல வந்து வராது. மொழிக்கு முதல்ல வந்து வராது. ஆனால் இங்கே டம்ளர் அப்படின்றது ஃபஸ்ட்டு போட்டு எழுதியிருக்காங்க இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டம்ளர், இங்கே இருக்குது டம்ளர், சாரி டம்ளரில் டமாரம்னு இருக்கா?
ரம்பம்னு இருக்கா, அந்த ரே முதல்ல வந்துருக்கு, டே முதல்ல வந்திருக்கு. இங்கேனா வரக்கூடாது, அதுதான் ரூலு. இங்கே வந்ததுனால இது வந்து பிறமொழி சொல். ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா மொழி இறுதி எழுத்துகள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில் வந்து வரும். உயிர் எழுத்துகள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து இங்கு, இன்னு, இந்து, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன்னு ஆகிய மெய்யெழுத்துகள் 11 மொழியின் இறுதியில் வரும். மொழியோட இறுதியில் வரக்கூடிய 11 மெய்யெழுத்து வந்து கொடுத்துருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து மொழி இறுதியாக எழுத்துகள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துகள் தனித்து வருவதில்லை. சொல்லோட இறுதியில் உயிரெழுத்துகள் வந்து தனித்து வந்து வராது. உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லோட இறுதியில் வந்து வரும். அளபடை எழுத்துகள் இடம்பெறும் பொழுது உயிரெழுத்துகள் சொல்லோட இறுதியில் வந்து வரும். ஆயுத எழுத்து சொல்லுடைய இறுதியில் வந்து வராதுன்றது நமக்கு தெரியும். அடுத்து இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய் எழுத்துகளும் சொல்லுடைய இறுதியில் வந்து வர கிடையாது. உயிர்மை எழுத்துகளுள் ஞ வரிசையில் சொல்லுடைய இறுதியில் வந்து வராது. கார்த்திக்கு, ஹாங்காங்கு, சுஜித்து, ஜாங்கிரி, திலீப்பு, மியூனிச் போன்ற பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துகள் இறுதி எழுத்துகளாக இடம்பெறுவதுண்டு. அடுத்து எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வந்து வர கிடையாது. அடுத்து ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துகள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வந்து வரும். அடுத்து மொழி இடையில் வரக்கூடிய எழுத்துகள். மெய் எழுத்துகள் 18 சொல்லோட இடையில் வந்து வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லோட இடையில் வந்து வரும். ஆயுத எழுத்து சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும். அளபடையில் மட்டுமே உயிர் எழுத்துகள் சொல்லோட இடையில் வந்து வரும். அளபடை பற்றி உயர் வகுப்பில் காண்போம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்மளுக்கு நடத்துறதுக்கு எதுவும் இல்லைங்க. ஜஸ்ட் நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். ஏதாச்சும் ஷார்ட்கட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெசன் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே. ஷார்ட்கட் வச்சு படிங்க. அடுத்து இணை எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். 6 வல்லின மெய் எழுத்துகளும் 6 மெல்லின எழுத்துகளும் இணை எழுத்து. 6 வல்லின எழுத்தும் 6 மெல்லின எழுத்தும் இணை எழுத்து. சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லினம் வந்து வரும். மெல்லினத்தை அடுத்து அது பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லினம் வந்து வரும். திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இதில் வந்து பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின மறு வரும். மெல்லினை பொறுத்த வரைக்கும் ஞன நம்மன. இதில் இருக்கா, இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வல்லின எழுத்தான கே வந்து இருக்குது. மஞ்சள் இஞ்சி வந்திருக்கு. அதோட பக்கத்தில் வந்து வல்லின எழுத்து சே வந்திருக்கு. இதோட பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா வல்லின எழுத்தான டே இருக்குது, தே இருக்குது, பூ வரிசை வந்து இருக்குது, ரே வரிசை வந்து இருக்குது. ஓகேவா. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்னது வல்லின எழுத்து. அதுக்கு முன்னாடி மெல்லின எழுத்து வந்து இருக்குது. இன்னு, இம்பு, இந்து, இன்னு, இஞ்சி, இங்கு இதெல்லாம் மெல்லின எழுத்து. அது தொடர்ந்து ஒரு வல்லின எழுத்து வருது அப்படின்ற ஒரு ரூல் கொடுத்துருந்தாங்களா, அதுதான் இங்கேருந்து இருக்குது. இடையின எழுத்து 6மே ஒரே இனம். இடையின எழுத்து 6மே ஒரே இனம், எல்லாம் சேர்ந்து வரும். அடுத்து உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஆக்கு ஆ, இ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, குறிலுக்கு நெடில், நெடிலுக்கு குறில் அப்படின்ற இணை எழுத்து வந்து வருது. ஓனாக்கு ஓவண்ணா. இதுவரை நம்மளுக்கு தெரியும். ஆனாக்கு ஆவண்ணா, ஈனாக்கு ஈயனா, ஊனாக்கு ஊவண்ணா, ஏனாக்கு ஏனா, ஓனாக்கு ஓவண்ணா அப்படின்னு குரிலுக்கு நெடில், நெடிலுக்கு குறில் வந்து இணை எழுத்து அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஈனா. ஈனாக்கு ஈயனான்னு நம்ம பார்த்தாச்சு. சாரி, எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஐயனாவும் அவ்வண்ணாவும். ஐயனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்து இ. ஓகேவா. அதுமாதிரி அவ்வண்ணாக்கு இணை எழுத்து ஊ. ஊக்கு இணை எழுத்து ஊவும் வரும், அதுமாரி அவ்வும் வரும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஐயனாக்கு இணை எழுத்து என்ன இ, அவ்வனாக்கு இணை எழுத்து என்ன ஊ, அவ்வளோதான். ஓகேவா. அதுதான் இந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருப்பாங்க. மெய் எழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்கள் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்து. குறில் எழுத்துக்கள் இல்லாத ஐய என்னும் எழுத்துக்கு இ அப்படின்றது இணை எழுத்து. அவ் என்னும் எழுத்துக்கு ஊ அப்படின்றது இணை எழுத்து. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை.
சொல்லில் உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வருவது கிடையாது. அளபெடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அது இனமாகிய குறில் எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வந்து வரும். இதுதான் அளபெடை. நெடிலை தொடர்ந்து அது இனமான குறில் எழுத்து வந்து சேர்ந்து வந்து வருது. ஓகே. தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கள் மட்டுமே இணை எழுத்து கிடையாது அப்படின்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்துக்கள் அப்படின்றது கிடையாது. அடுத்து மயங்கொலிகள், இதுவுமே நம்ம அந்த சிலபஸ் வைஸ் டாப்பிக்கில் வந்து பார்த்துருந்தோம். மனம், மனம், இதில் 3 சொல்லி ந வந்து இருக்குது, இதில் இந்த 2 சொல்லி ந வந்து இருக்குது. மேலே உள்ள 2 சொற்களையும் கவனியுங்கள். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றது, ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மயங்கொலிகள் அப்படின்றது மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னா 8 வந்து இருக்குது. 3 ந, 3ல் 2 ரே வந்து இருக்குது. ஓகே. ஃபஸ்ட் இந்த 3 நேக்கான டிஃப்ரென்ஸ், அதை எங்கே உச்சரிக்கிறது என்ன ஏது அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். சில எடுத்துக்காட்டுகள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 சொல்லி ந. இதை பொறுத்த வரைக்கும் நாவின் நுனி மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை வந்து தொடுவதனால நகரம் வந்து பிறக்குது. நடுப்பகுதி அப்படின்னா 3 சொல்லி ந அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து நாவின் நுனி மேல் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் வந்து பிறக்குது. முன்பகுதினா 2 சொல்லி ந வந்து வந்துடணும். நடுப்பகுதினா 3 சொல்லி ந. நடுப்பகுதியை தொடுவதனால் 3 சொல்லி ந பிறகுது. முன்பகுதியை தொடுவதனால 2 சொல்லி ந வந்து பிறகுது. நாவின் நுனி மேல்வாய் பல்லோடைய அடிப்பகுதியை தொடுவதனால நகரம் வந்து பிறக்குது. மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதனால நகரம் வந்து பிறக்குது. முன்பகுதி தொடுவதனால இந்த ந வந்து பிறக்குது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா இட்டு இன்னு, இது ரெண்டும் இணை எழுத்து. இத்து இந்து இரு இன்னு ஆகிய இணை எழுத்துகள். இந்த இணை எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம். டகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரம் அப்படின்றதுனால டன்னகரம் அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாங்க. இந்த நாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம 3 சொல்லி நான்னு சொல்லக்கூடாது, டன்னகரம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து தகரத்தை அடுத்து வரும் நகரம் அப்படின்றதுனால தன்னகரம். இதை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம தன்னகரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அடுத்து ரகரத்தை அடுத்து வரும் நகரம் அப்படின்றதுனால ரகரம் என்று அழைக்கிறோம். ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் அப்படின்னு அழைக்கிறோம். ஓகேவா. இதை பொறுத்த வரைக்கும் ரன்னகரம், டன்னகரம், தன்னகரம். 3 சொல்லினா 2 சொல்லினா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஓகேவா. டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் அப்படின்ற மாதிரி இது 3த்துக்கும் நம்ம பேர் சொல்கிறாங்க. அடுத்து எடுத்துக்காட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. வானம், வானம், 2 வானத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது டன்னகரம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து வெடி அப்படின்னும், ரன்னகரம் வந்துச்சு அப்படின்னா ஆகாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டன்னகரம் அந்த பனி வந்து வந்துச்சு அப்படின்னா வேலை அப்படின்னும், ரன்னகரம் இந்த பனி வந்துச்சுன்னா குளிர்ச்சி. இது நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும். அடுத்து 3 லேக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாவின் நுனி இரு பக்கங்கள் தடித்து மேல்வாய் பற்கள் அடியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. மேல் பற்களின் அடியை தொடுவதனால லகரம் தோன்றுகிறது. இது வே மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம். குண்டுலேன்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து வே மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா. வகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாவின் இருப்பங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால லகரம் தோன்றுகிறது. இதனை பொது லகரம் என்கிறோம். இது ந போல இருப்பதனால நகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ந மாதிரி இருக்கிறதுனால 2 சொல்லி ந மாதிரி இருக்கிறதுனால ரன்னகரம் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து பொது லகரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வே போல் இருக்கிறதுனால இது வகர லகரம், இது பொது லகரம். ந போல் இருக்கிறதுனால நகர லகரம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொது லகரம்னு சொல்கிறாங்க. ந போல் இருக்கிறதுனால இது பொது லகரம் கிடையாது, ந போல் இருக்கிறதுனால நகர லகரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து பொது லகரம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து சிறப்பு ழ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றுகிறது. லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ல தமிழுக்கே சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். இது மே போல இருப்பதனால் மகர லகரம் என்றும் கூறுவது இலக்கண மரபு. இது மே மாதிரி இருக்கா, அதனால் மகர லகரம்னு சொல்கிறோம். அதுமாரி வந்து பார்த்தோன்னா இது தமிழுக்கே சிறப்பானது அப்படின்றதுனால சிறப்பு லகரம்னு சொல்கிறோம். அது நம்மளுக்கு தெரியும். மகர லகரம் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். இது ந போல் இருக்கிறதுனால நகர லகரம் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல்
பொது லகரம்னு சொல்கிறாங்க. இது வே மாதிரி இருக்கிறதுனால வகர லகரம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. விளை, விலை, விளை, விலை, இந்த 3 விலை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பொருளுடைய மதிப்பு. இந்த விலை அப்படின்றது உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த விலை அப்படின்றது விரும்பு அப்படின்னு அர்த்தம். இந்த இலையை பொறுத்த வரைக்கும் செடியுடைய இலை, இல்லை இந்த இலையை பொறுத்த வரைக்கும் மெலிந்து போதல், இலைச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்களா. இந்த இலையை பொறுத்த வரைக்கும் நூல் இலை. ஓகேவா. அடுத்து 2 வாக்குக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதி தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. மேல் அன்னத்தோடைய முதல் பகுதியை தொட்டு வருவதனால இந்த ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து அப்படின்றதுனால இடையின ரகரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இடையின எழுத்து அப்படின்றதுனால இடையின ரகரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாவின் நுனி மேல் அன்னத்தோடைய முதல் பகுதியை வந்து தொட்டு வருவதனால ரகரம் வந்து தோன்றுது. இடையின எழுத்து அப்படின்றதுனால இடையின ரகரம்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பொறுத்த வரைக்கும் நாவின் நுனி மேலெண்ணத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து அப்படின்றதுனால வல்லின ரகரம்னு சொல்கிறாங்க. வல்லின எழுத்து அப்படின்றதுனால வல்லின ரகரம், இது இடையின எழுத்து அப்படின்றதுனால இடையின ரகரம். இது முதல் பகுதியை தொட்டு வருவதன், அதாவது நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதனால் ரகரம் தோன்றுகிறது. இது பொறுத்தவரை நாவின் நுனி மேலெண்ணத்தின் மைய பகுதியை உரசுவதனால் இந்த ரகரம், இந்த வல்லின ரகரம் வந்து தோன்றுகிறது. ஓகே. அடுத்து இதுக்கான எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் ஏரி, 2 ஏரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரி நீர்நிலைங்கிறது தெரியும். இந்த ஏரி அப்படிங்கிறது மேலே ஏறி போகிறது. அடுத்து இந்த கூரையை பொறுத்த வரைக்கும் வீட்டுடைய கூரை. இந்த கூரை அப்படின்னா புடவை அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியம். அடுத்து 5 7 டக்குன்னு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து சுட்டு எழுத்து வினா எழுத்து. ஓகேவா. இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சுட்டு எழுத்து அப்படின்றது அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள அ, இ ஆகிய எழுத்துக்களை காரணம் ஆகும். அந்த எழுத்து தான், அதாவது சுட்டி காட்டுறதுக்கு அ, இ ஆகிய எழுத்துக்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள், சுட்டி காட்டி வரக்கூடிய எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு பேர். அ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. சுட்டு எழுத்துக்கள் மொத்தமாக 3, அ, இ, உ. ஆனால் உ அப்படின்ற சுட்டு எழுத்து இப்போ நம்ம தற்காலத்தில் வந்து பயன்படுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அகச்சுட்டு அப்படின்னா என்ன? அவன், இவன், இவன், அவன், இது, அது இச்சொற்கள் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே, அதாவது அகத்தேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். அதாவது அவன், இவன், இது, அது அப்படின்னு இருக்கா. இதில் சுட்டு எழுத்துக்கள் என்ன? அ, இ, அ, இ, அ. இதெல்லாம் வந்து சுட்டு எழுத்து. இதெல்லாம் நீக்கிடுங்க. மற்ற எழுத்து எல்லாம், மற்றதெல்லாம் பொருள் தருதா? வண்ணு, வண்ணு, தூ, தூ அப்படின்னு வருது. இதில் எந்த ஒரு பொருளுமே வந்து கிடையாது. இந்த மாதிரி சுற்றெழுத்துக்கள் நீக்கிட்டு பொருள் தந்து அது வந்து பொருள் தரலை அப்படின்னா அது வந்து அகச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து புறச்சுட்டு அப்படின்னா என்னென்னா அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. இதில் சுட்டு எழுத்தான அ, இ, இந்த ஈலாம் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா வானம், மலை, நூல் அப்படின்ற ஒரு பொருள் வந்து தருது. சுற்றெழுத்துக்கள் நீக்கிட்டும் பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வந்து புறச்சுட்டு அப்படின்னு. அதுமாதிரி சுற்றெழுத்துக்கள் நீக்கிட்டு பொருள் தரலை அப்படின்னா அது வந்து அகச்சுட்டு அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து அண்மை சுட்டு அப்படின்னா என்ன? இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. அதாவது அண்மை சுட்டுனா ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இவன், இவர், இது, இவை, இம்மரம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டுறதுக்காக இது வந்து பயன்படுத்துகிறாங்க. இதுதான் அண்மை சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இ அப்படின்னு அர்த்தம். அடுத்து சேய்மை சுட்டு அப்படின்னா சேய்மைனா தொலைவு அப்படின்னு அர்த்தம். அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில், அதாவது சேய்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றது. எனவே இது சேய்மை சுட்டு எனப்படுகிறது. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து அ அப்படின்னு அர்த்தம். செய்மை சுட்டுனா தொலைவில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. செய்மை சுட்டுக்குரிய எழுத்து அப்படின்றது அ. அதுமாதிரி அண்மை சுட்டுக்குரிய எழுத்து அப்படின்றது இ. அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட உ அப்படின்ற ஒரு சுட்டு எழுத்து வந்து பயன்படுது. உது, உவன் அப்படின்ற மாதிரி. ஓகேவா. அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் வந்து சுட்டி காட்டுறதுக்கு உ அப்படின்ற ஒரு சுட்டு எழுத்து வந்து அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு எடுத்துக்காட்டு உது, உவன் கொடுத்துருக்காங்க. ஓகே.
அடுத்து வந்து பார்த்தோன்னா சுட்டு திரிபு அப்படின்னா என்ன? அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள். புறச்சுட்டுகள்னு என்ன அர்த்தம்? அது வந்து அந்த சுட்டு எழுத்து நீக்கினாலுமே பிற எழுத்து வந்து பொருள் தரும். அப்படின்றத நீக்கணும்னா மரம், ஈங்கிறத நீக்கினாலும் வீடு அப்படின்றது ஒரு பொருள் எதுவும் தருது இல்லையா? இதை தான் புறச்சுட்டு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதுதான் புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்றும் வழங்குகிறோம். அம்மரம், இவ்வீட, அந்த மரம், இந்த வீடு அப்படின்னும் வழங்குகிறோம். ஆகிய சுட்டு எழுத்துகள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு இ ஆகிய சுட்டு எழுத்துகள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டு திரிபு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆகிய சுட்டு எழுத்துகள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் வினா பொருளை தரும் எழுத்துகளுக்கு வினா எழுத்துகள் என்று பெயர். சில வினா எழுத்துகள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துகள் சொல்லின் இறுதியில் வந்து இடம்பெறும். சொல்லோட முதல்ல சில வினா எழுத்துகள் இடம்பெறும். சில வினா எழுத்துகள் சொல்லுடைய இறுதியில் வந்து இடம்பெறும். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? நிமிஷம். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துகள் ஆகும். மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து என்னென்னா ஏ, யா. அதாவது எங்கு, யாருக்கு, இதில் மொழிக்கு முதல்ல ஏ வந்து வருது, இதில் யா வந்து வருது. அதான் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து அப்படின்றது ஏ, யா. அடுத்து மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து அப்படின்றது ஆ, ஓ. எடுத்துக்காட்டு வந்து பேசலாமா, அந்த ஆ சவுண்டு வருதா? அதுமாரி தெரியுமோ அப்படின்ற இந்த ஓ சவுண்டு வந்து வருதா? அதான் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து ஆ, ஓ. அதுமாரி மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து என்ன அப்படின்னா ஏ. ஏன் அப்படின்றது மொழிக்கு முதல்ல வந்து வருது. நீதானே அப்படின்றது மொழிக்கு இறுதியில் வந்து வருது. மொழிக்கு முதல்லையும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ அப்படின்ற இந்த நெடில். அடுத்து மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து அப்படின்னா ஏயா. அதாவது எங்கு, யாருக்கு, அதில் எங்குக்கு ஏ முதல்ல வருது, யாருக்கு அப்படின்றது யா வந்து முதல்ல வந்து வருது. அதனால் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து அப்படிங்கிறது ஏயா. மொழிக்கு முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். அப்படின்னா அது வந்து ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து அப்படின்றது ஆ, ஓ. பேசலாமா, இப்போ தெரியுமோ அப்படின்றது. ஓகே, ஆ, ஓ. அடுத்து அகவினா, புறவினா. அதாவது அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். எது, யார், ஏனு இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்கள் நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. அதாவது இதில் வினா எழுத்து எது, எதில் ஏ, இதில் யா, இதில் ஏ, இதை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா பிற எழுத்து நம்மளுக்கு பொருள் தராது. அப்படி இது பொருள் தரலை அப்படின்னா அது அகவினா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுமாரி வந்து பார்த்தோன்னா புறவினா அப்படின்றது அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். ஆ, ஓ அப்படின்ற வினா எழுத்து வந்து மொழிக்கு இறுதியில் வந்து வரும். அவனா, அதை நீக்கிட்டோம்னா அவன் வந்து வரும். வருவானோங்கிறதுல ஓவை நீக்கிட்டோம்னா வருவான் அப்படின்னு வரணும். ஓகேவா? அந்த வினா எழுத்து நீக்கினாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் வந்து தருது. அப்படி நம்மளுக்கு பொருள் தருந்துச்சுன்னா அது வந்து புறவினா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இயல் 6 முடிச்சாச்சா? இயல் 7 நால்வகை சொற்கள். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல் அப்படின்னா என்னென்னா ஒருத்தருடைய பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பாரதி, பள்ளி, காழை, கண்ணு, நன்மை, ஓடுதல் இதெல்லாம் வந்து ஒரு வகையான பெயர்ச்சொல். அடுத்து வினைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். வினை அப்படின்றது ஒரு செயலை வந்து குறிக்குது. செயல் அப்படின்றது வினைச்சொல். வா, போ, எழுது, விளையாடு இதெல்லாம் ஒரு வினைச்சொல். அடுத்து இடைச்சொல் அப்படின்றது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. இடைச்சொல் அப்படின்றது தனித்து இயங்காது. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வந்து வரும். தந்தையும் தாயும்
அந்த இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு இடைச்சொல். மற்றொருவர், மற்ற அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். திருக்குறளை அப்படின்றது அப்படின்றது ஒரு இடைச்சொல். அடுத்து உரிச்சொல்லை பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். நகரம் அப்படின்றதுல மாநகரம் அப்படின்றது சொல்கிறாங்க இல்லையா, அதோடைய தன்மையை வந்து மிகுதிப்படுத்தான் இதுதான் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறந்தது, சால சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது, இதெல்லாம் வந்து உரிச்சொல் அப்படின்றது சொல்லுவாங்க. அடுத்து 7-8 பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சொல். மரம், பள்ளிக்கூடம், சித்திரம், கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை அனைத்தும் பெயரை குறிக்கிறது. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அது என்னென்ன? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை, பண்பு, தொழில். பொருளிடம், காலம், சினை, பண்பு, தொழில். இதுதான் வந்து பார்த்தோன்னா பெயர்ச்சொல்லுடைய வகைகள். பெயர்ச்சொல் மொத்தமாக 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். ஃபஸ்ட்டு பொருட்பெயர்னா என்னென்னா, பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும். எடுத்துக்காட்டாக மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி, இதெல்லாம் வந்து பொருட்பெயரில் வந்து வரும். இடப்பெயர் அப்படின்றது ஒரு இடத்தை வந்து குறிக்கக்கூடிய விஷயம். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இதெல்லாம் ஒரு இடத்தை குறிக்குது. இது வந்து இடப்பெயரில் வந்து வரும். அடுத்து காலப்பெயர்னால் காலத்தை குறிக்கக்கூடியது. அதாவது நிமிடம், நாள், வாரம், சித்திரை அப்படின்றது மாதம், ஆண்டு, இதெல்லாம் வந்து காலத்தில் வந்து வரும். சினைப்பெயர் அப்படின்றது உறுப்புகளை வந்து குறிக்கக்கூடியது. கண், கை, இலை, கிளை அப்படின்ற உறுப்புகளை குறிக்கக்கூடியது சினைப்பெயரில் வரும். பண்பு அப்படின்றது பொருளுடைய பண்பு வந்து குறிக்கும். அதாவது வட்டம் அப்படின்றது ஒரு பண்பு, சதுரம் அப்படின்றது ஒரு பண்பு, செம்மை, நன்மை, இந்த மாதிரியான பண்பு பெயர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பண்பு பெயரில் வந்து வரும். அடுத்து தொழில் பெயர் பொறுத்த வரைக்கும் தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. படித்தல், ஆடுதல், நடித்தல், விகுதி வந்தாலே அது தொழில் பெயர் தான். அடுத்து வந்து 6 வகை பெயர் சொல்லுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுவோம். காவியா புத்தகம் படித்தாள். புத்தகம் அப்படிங்கிறது பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றார். பள்ளி அப்படிங்கிற இடம்பெயர். மாலை அப்படின்றது காலப்பெயர். தலை அப்படிங்கிறது சினை. அடுத்து வந்து பார்த்தோன்னா இனிப்பு அப்படின்றது பண்பு. இனிப்பு அப்படின்றது பண்பு பெயர். ஆடுதல் அப்படின்றது தொழிற்பெயர். அல்விகுதி வந்திருக்கு இல்லையா, அதனால் அது தொழிற்பெயர். அடுத்து இடுகுறி பெயருக்கும் காரண பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. இடுகுறி பெயர்னால் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் அதுக்கு ஒரு பேர் வந்து வச்சுருப்பாங்க. காரண பெயர்னால் ஏதோ ஒரு காரணம் வந்து இருக்கும், அதுதான் வந்து காரண பெயர். ஓகேவா, அது என்னங்கிறத பார்க்கலாமா? நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். இவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்களில் வந்து இடுகுறி பெயர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எடுத்துக்காட்டாக மண், மரம், காற்று. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் இடுகுறி பொதுப்பெயர்னா ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மை உடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மரம், காடு. மரம்ங்கிறது ஒரு இடுகுறி பெயர். இடுகுறின்னா என்னது? எந்த ஒரு காரணமே இல்லாமல் அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. மரம்னு எதுக்கு வச்சாங்க? எந்த ஒரு காரணமே கிடையாது இந்த பேர் வச்சதுக்கு. ஓகே, இதில் இடுகுறி பொது பெயரெல்லாம் மரம் எதுக்கு வருது அப்படின்னா, பொதுவான விஷயம், எல்லா மரத்தையும் பொதுவாக மரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக வாழை மரம், தென்னை மரம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது இடுகுறி சிறப்பு பெயரில் வந்து வரும். ஓகேவா, அது கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படின்றது மாமரத்தை குறிக்குது. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு மரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இது இடுகுறி சிறப்பு பெயரில் வந்து வரும். மரம் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக எல்லா மரம், புளிய மரம், வேப்ப மரம் அப்படின்னு எல்லா மரமும் குறிக்கிறதுனால இது வந்து இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்த காடு அப்படின்றது பொதுவாக எல்லா வகையான காடுகளையும் குறிக்கிறதுனால இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னும், கருவேலங்காடு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அதில் குறிக்கிறதுனால இது வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து காரண பெயர்னா காரணம் கருதி ஒரு பெயர் வச்சுருப்பாங்க. நான் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருள்களுக்கு வழங்கிய பெயர் காரண பெயர் அப்படின்றது சொல்கிறாங்க. நாற்காலி, கரும்பலகை அப்படின்ற மாதிரி. அதாவது நாற்காலி அப்படின்றது 4 கால் இருக்கிறதுனால நாற்காலி. கரும்பலகை அப்படின்றது கருப்பாக அந்த பலகை வந்து இருக்கிறதுனால கரும்பலகை அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா, காரண பொதுப்பெயரை பொறுத்த வரைக்கும் பறவைங்கிறது ஒரு காரண பெயர். எதனால் காரண பெயர்? பறவை பறக்கிறதுனால அதுக்கு பறவைன்னு பேர் வச்சுருக்காங்க. இது ஏன் பொதுப்பெயர் அப்படின்னா, ஒட்டுமொத்த பறவையுமே மொத்தமாக ஒரு வேர்டால் குறிக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தோம்னா மயில், குயில் அப்படின்னு குறிக்காமல் பறவை அப்படின்றத
ஒட்டு மொத்தமாக வந்து குறித்ததுனால இது வந்து காரண பொது பெயர். அடுத்து அணி. அணி அப்படின்றது இந்த இடத்துல அணிகலனை வந்து குறிக்குது. அணிஞ்சிக்கிறதுனால அது பேர் அணிகலன் அப்படின்றது சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பெசிஃபிக்காக வளையலை தோடு அப்படின்றது சொல்லாமல் அணி அப்படின்றது ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் குறிக்கிறதுனால இது வந்து காரண பொது பெயரில் வந்து வரும். அடுத்து காரண சிறப்பு பெயரை பொறுத்த வரைக்கும் வளையல் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இது வந்து சிறப்பு பெயர். மரங்கொத்தி அப்படின்றது அதாவது பறவைன்றது ஒன்று இருக்குது பொதுவானது, அதில் ஸ்பெசிஃபிக்காக மரங்கொத்தி பறவை அப்படின்றது மரத்தை கொறுத்ததுனால அது வந்து மரங்கொத்தி பறவைன்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த பறவை அப்படின்றது சொன்னதுனால இது வந்து இடுகுறி காரண சிறப்பு பெயர் அப்படின்றது வரும். அடுத்து கடைசி 7 அணி இலக்கணம். இதில் வந்து இயல்பு நவிர்ச்சி அணியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுமாரி உயர்வு நவிர்ச்சி அணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அணி அப்படின்றதுக்கு அழகு அப்படின்றது ஒரு பொருள் வந்து இருக்குது. இந்த ஈலை பொறுத்த வரைக்கும் இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி, இது ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். இதனை தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னும் கூறுவாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசி, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார் அவர்கள் வந்து பாடியிருக்காரு. இதில் உள்ளது உள்ளபடி தான் வந்து எழுதியிருக்காரு. கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சம் விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறுகிறார். அது வந்து இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு இன்னொரு பேர் தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து உயர்வு நவிர்ச்சி அணினா ஒரு பொருளோட இயல்பை வந்து மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி ஆகும். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் அப்படின்றும், அதுமாரி ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. பாதாள கங்கையை வந்து பாடியே வந்து அழைக்கிறாராம் உன் தாத்தா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையாக நடக்கக்கூடிய விஷயங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா, இவங்களாம் மிகைப்படுத்தி அந்த அழகோடு வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்தோன்னா இது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, இதோட வந்து பார்த்தோன்னா 6ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய எல்லா இயலுக்கான இந்த இலக்கணம் வந்து பார்த்தாச்சு. இது போல் வந்து பார்த்தோம்னா அடுத்து 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலாம் நான் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது போல் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா.